திருச்செங்கோடு ஜிஹெச் கட்டியிருக்காங்க, ஸ்டடி ஹால் கட்டியிருக்காங்க, மார்க்கெட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம், குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆஸ்பத்திரி வெள்ளக்காரரை கட்டுற ஆஸ்பத்திரி திருச்செங்கோடு கட்டி இருக்கிறாரு. இங்கே தெப்ப குளம் 4-5 குளமும் எல்லாம் சர்வீஸ் பண்ணி எல்லாம் தண்ணி இது பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கிறாருங்கண்ணா. 5 வருஷமா ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நல்ல ஒரு மனிதர். அது வந்து அது என்னன்னு சொல்றதுக்கு நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். தட் எக்ஸ்டென்ட் ஹி இஸ் ஹேவிங் எ குட் மைண்டட் ஃபெலோ. அந்த அளவுக்கு வந்து நல்ல மனிதர், நேர்மையானவர், எல்லா விதத்துலேயும் வந்து அன்பாக பழகக்கூடியவர். அவர் இடத்துல போய் ஒரு குற்றமுறைகள் நம்ம கேட்டோம்னா பொறுமையாக அதுக்கு பதில் சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதராக திகழ்கிறாரு. அவர் பல்லாண்டு காலம் வாழணும். ரோடு எல்லாமே போட்டிருக்காங்க. திட்டங்கள் ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு செஞ்சிருக்காரு. இந்த எம்எல்ஏ முதல்ல இருந்தவங்களோட இவர் கொஞ்சம் நல்ல விதமாக செஞ்சிருக்காரு. இப்போ திருச்செங்கோடு நகராட்சியை சிறப்பு நகராட்சியாக மாற்றிட்டோம். மாநகராட்சி ஆக்கிறதுக்கு அடுத்த கட்டம் சிறப்பு நகராட்சி. இப்போ சிறப்பு நகராட்சியாக மாற்றிட்டோம். அந்த கல்லூரி வந்து முழுமையாக வந்து கட்டணுங்கிறது அது அடுத்தவருடைய எங்களோட எதிர்பார்ப்பு இந்த பகுதியில். ஆனால் உருவாக்குனது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான், அதை ஏற்றுக்கூடிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் கல்வி. அதை என்றைக்குமே நம்ம வந்து அதுக்கு உறுதுணையாக நிற்கணும். அந்த விஷயத்தை வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு. சிறப்பான பணி செஞ்சிருக்காரு. எல்லா விதமான மக்களுக்கும் அவருடைய வேலை வந்து மிக கச்சிதமாக போய் சேர்ந்துருக்கு. இன்னைக்கு இல்லை, அந்த மருத்துவமனையை திறக்கிறதுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்திருந்தார். அந்த மேடையிலேயே நான் கோரிக்கை கொடுத்துருக்கேன். அவரும் அந்த கோரிக்கையை படித்தார். மக்கள் கிட்ட அவங்க ஈஸியாக வந்து ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். நிறைய பகுதிகளில் செஞ்சுருக்காரு. ஆனால் வந்து சட்டமன்றத்தில் போய் 135 தடவை வந்து நம்ம இந்த தொகுதிக்காக வந்து பேசியிருக்காரு. அது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். அந்த 2 தொகுதியில் இருந்தாலும் கூட அந்த 2 பாலத்தையும் நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் அந்த பாலத்துக்காக 4 முறை பேசியிருக்கேன். நல்லா ரொம்ப சிறப்பாக சந்தோஷம். அதெல்லாம் எத்தனை 20 வருஷம் 30 வருஷமா இல்லாமல் இருந்தீங்க இல்லையா? அது இன்னைக்கு அந்த 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 பேப்பர் கையில் கொடுத்தோன்னா அவங்க படுற சந்தோஷம் ரொம்ப 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 நல்லா இருக்கு. வேண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும். தலை நிமிர்ந்த திருச்செங்கோடு தொடர் வளர்ச்சிக்கு ER ஈஸ்வரன் வேண்டும். மீண்டும் வாக்களிப்போம் உதயசூரியன். உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. தற்போது திருச்செங்கோடு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திரு ER ஈஸ்வரன் அவர்கள், அவரும் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் போட்டியிடுகிறார் உதயசூரியன் சின்னத்தில். அவருக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இந்த திருச்செங்கோடு தொகுதியில் இருக்கிறது என்பதை நாம் இந்த மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதை வட்டூர் மக்களுக்கு பொறுத்தவரையிலும் கண்டிப்பா இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் தான் உதயசூரியன்ல ஜெயிச்சு வரணும்னு விருப்பப்படுறாங்க. அதுதான் நடக்கும். அண்ணா வணக்கம். வணக்கம். நம்ம ஊர்னு வட்டூர் தண்ணீர் பந்தல் பாளையம். சரிங்க. சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு பண்ண நலத்திட்டங்களை பத்தி சொல்லுங்க. சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரன் அண்ணா தொகுதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த 5 வருஷத்துல வந்து நம்ம தொகுதிக்கு அவர் 50 முறைக்கு மேல வந்திருக்காரு. இந்த கிராம சாலைகள் நிறைய போடாத இருந்தது. கல்லும் கரடா ரொம்ப குழியுமா அந்த மாதிரி மோசமான சாலைகள் நிறைய இருந்தது. அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தொகுதியில் வந்து எல்லா இடத்தையுமே வந்து பார்வையிட்டு இந்த மோசமான தார் சாலை பூரா அமைச்சு கொடுத்தாரு. டேங்க் கட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி திருச்செங்கோடு தொகுதிக்கு போக்குவரத்து ரொம்ப நெரிசலான சிரமமா இருந்தது. அதெல்லாம் வந்து ரிங் ரோடு போட்டதுக்கு அப்புறம் இப்போ ரொம்ப சிரமமில்ல, நல்ல வசதியா இருக்குது. அரசு மருத்துவமனை வந்து மாவட்ட மருத்துவமனைக்கு ஈக்குவலாக பண்ணி கொடுத்துருக்காரு. அறிவுசார் மையம் அமைச்சு கொடுத்துருக்காரு. திருச்செங்கோட்டில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் மலை தேர் வந்து 500 வருஷத்துக்கு முன்ன இருந்த தேர் இருந்தது. அந்த தேர் வந்து புதுப்பிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி விநாயகர் தேர், முருகர் தேர் இதெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காரு. திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்த மட்டும் நல்ல சிறப்பாக இருந்தவர், நல்லா நீட்டாக நல்லா பண்ணியிருக்காருங்க. அதெல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது. எல்லா இதுக்கும் என்னென்ன தேவை
குறைகள் இருக்கோ மக்கள் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி நல்ல முறையில் நீட்டாக சிறப்பாக செஞ்சிருக்காரு. அது தப்பு சொல்றது இல்லைங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். அண்ணா, உங்க மாணிக்க பேர் ராஜாங்க. மாணிக்க ராஜா, திருச்செங்கோடு. நல்லதுண்ணா. என்ன தொகுதியில நம்ம இருக்கோம்னு திருச்செங்கோடு தொகுதியில் இருக்கிறேங்க. திருச்செங்கோடு தொகுதினா இந்த 5 வருஷத்துல என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்ன நலத்திட்டம் நடக்குது? எல்லாம் நிறையா வளர்ச்சி திட்டம் அடைஞ்சிருக்குதுங்க. ரிங் ரோடு வந்துருக்குதுங்க, ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாங்க, ரோடு போட்டிருக்கிறாங்க. ஒன்றும் குறையெல்லாம் சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நிறைய செஞ்சுருக்கிறாரு எம்எல்ஏ திரு ஈஸ்வரன் அவர்கள் வந்து நிறைய செஞ்சுருக்கிறாருங்க. நலத்திட்டம்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு கோயிலை சொன்னாங்க. கோயிலுக்கு வந்து ரோடு வசதி முதவே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து மறுபடியும் ரோப் கார் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கக்கூடிய விஷயங்க. ரோப் கார் எவ்வளோ பயனுள்ளதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே, ரொம்ப குழந்தைங்க எல்லாம் பழனியில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் நமக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்க விஷயம், மகிழ்ச்சிங்க. அடுத்து வேற என்ன? அடுத்து வேறேன்னு கேட்டிங்கன்னா தெப்பக்குளம் தூர் வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப க்ளீனாக இருக்குங்க, நல்லா இருக்குது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. மக்கள் கிட்ட தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், அது மக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க செஞ்சுட்டாங்க. அப்புறம் உழவர் சந்தையெல்லாம் நல்லா போயிட்டுருக்குங்க. வேற புது தேர் பண்ணியிருக்காங்க கோயிலுக்கு கீழே, அதுவும் நல்லா இருக்குங்க. புதுசாக வெள்ளாட்டம் பண்ணாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க. இனி இது திருப்திகரமா இருக்குங்க. திருச்செங்கோடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிங் ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் சீக்கிரம் ரெடியூஸ் ஆகுது. அதனால வந்து இப்போ நேராக வந்து திருச்செங்கோடு டு ஈரோடு போகிறவங்க டேரெக்டாக அந்த ரிங் ரோடு எடுத்து போயிடறாங்க. ஸோ அந்த மாதிரி கோயம்புத்தூர் வரைக்குமே போயிடலாம். ரிங் ரோடு பிடிச்சி பைபாஸ் ஹைவே சரி அது மாதிரி போயிடலாம். பட் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி போகிறவங்களே ஈஸியாக போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர் வந்து நம்ம புதுசாக பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே அந்த தேர் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த தேர் வந்து ஈஸ்வரன் அவர்கள் வந்து இது ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா எல்லா வகையிலும் டெவலப் ஆயிருக்கு. பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கு. ரோடு வசதி நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. கல்வி நிறுவனங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அரசு ஈஸ்வரன் வந்து கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனால அவருக்கு நிறையா கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் கிடைச்சது, நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து டஃப்பாக இருக்கு. அருண்ராஜ் ரொம்ப டஃப்பாக இருக்கு. இது வரைக்கும் இந்த எம்எல்ஏ சிறப்பாக நடந்திருக்கு. சிறப்புனா என்ன நடந்திருக்கு 5 வருஷத்துல? கண்ணு கூட பார்க்கிங்கல்ல, திருச்செங்கோடு ஜிஹெச் கட்டியிருக்காங்க, ஸ்டடி ஹால் கட்டியிருக்காங்க, மார்க்கெட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம், குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரோடெல்லாம் எப்படியா இருக்கு? எல்லா இடத்துலையும் ரோடு எல்லாம் பட்டிக்காடு பூரா தார் ரோடுங்க. சந்து வந்து எல்லா ரோடு நல்லா போட்டிருக்கிறாரு. ஆஸ்பத்திரி வெள்ளக்காரரை கட்டுற ஆஸ்பத்திரி திருச்செங்கோடு கட்டியிருக்கிறாரு. இங்கே தெப்பக்குளம் 4-5 குளமும் எல்லாம் சர்வீஸ் பண்ணி எல்லாம் தண்ணி இது பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்கண்ணா. 5 வருஷமா ஒன்றும் தப்பு இல்லை. எல்லா பக்கமும் ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருக்குறாரு. சந்து பந்தெல்லாம் ரோடு போட்டு கொடுத்துருக்குறாரு. ஒரு நல்ல ஒரு மனிதர். அது வந்து அது என்னன்னு சொல்றதுக்கு நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். To that extent he is having a good minded fellow. அந்த அளவுக்கு வந்து நல்ல மனிதர், நேர்மையானவர், எல்லா விதத்துலையும் வந்து அன்பாக பழகக்கூடியவர். அவர் இடத்துல போய் ஒரு குற்றம் குறைகள் நம்ம கேட்டோம்னா பொறுமையாக அதுக்கு பதில் சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதராக திகழ்கிறாரு. அவர் பல்லாண்டு காலம் வாழணும், நல்லா இருக்கணும். வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு இந்த தெப்பக்குளம் அது இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடி பண்ணி இருக்கிறாங்க இந்த 5 வருஷத்துக்குள்ள. இப்போ இருந்த எம்எல்ஏ வந்து ஈஸ்வரன் வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. மற்றபடி வேற இப்போ எப்படி வரும், என்ன மக்களுடைய என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு இப்போ இந்த வளர்ச்சியே வர்ற மாதிரி அவரே வந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வேற என்னையா பண்ணிருக்காரு? ரோடெல்லாம் எப்படியா இருக்கு? ரோடு எல்லாமே போட்டிருக்காங்க. திட்டங்கள் ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு செஞ்சிருக்காரு இந்த எம்எல்ஏ. முதல்ல இருந்தவங்களோட இவர் கொஞ்சம் நல்ல விதமாக செஞ்சிருக்காரு. உங்களுக்கு எதையா திருப்தியா இருக்கு? இது பண்ணது ரொம்ப திருப்தியா இருக்குன்னு எதையா? இது இப்போ இவர் நடந்துக்கிட்டு தான், கட்சியை பற்றி இல்லை, நம்மளுக்கு வளர்ச்சி திட்டங்களை செய்கிறவங்க யார் இருந்தாங்கன்னா அவங்க தானே செய்யணும், அவங்க தானே வேணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சாலையெல்லாம் எப்படியா இருக்கு? சாலையெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. சாலை வசதி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த தடவை பைபாஸ் ரோடு எல்லாமே போட்டிருக்காங்க. அது என்னையா ரிங் ரோடுனா என்னங்க? ரிங் ரோடுனா ஊருக்குள்ள மற்ற வண்டிங்கெல்லாம் வராமல் வெளியிலே அவுட்டரில் போகிற மாதிரி. இப்போ சங்கியிலேருந்து வர்றாங்க, வேலூர் போகணுன்னா உள்ளே வர வேண்டியதில்லை, வராமல் நேராக அவங்க வந்து அப்படியே போய்க்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த முற்போக்கு
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்து கடந்த 5 ஆண்டுகளில் சொல்லணும்னா ஒரு சரியான ஒரு வளர்ச்சியை எட்டியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். என்னென்ன படிநிலை என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சு அது என்ன அப்படின்னா நீர்நிலைகளை வந்து மெயினாக வந்து தூர்வாரி இருக்காங்க. இந்த 5 வருஷத்துல இந்த 5 வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் இருக்க திருச்செங்கோடு நகரத்தில் இருக்கிற ஒரு நீர்நிலைகளை வந்து அவங்க வந்து முழுமையாக வந்து சுத்தம் செஞ்சு அதை வந்து பராமரிப்புலாம் செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தை வாரச்சந்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சந்தைப்பேட்டை பகுதியில் வந்து ரோட்டோரமாக நின்றுட்டு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோட்லேயே சந்தையை போட்டுக்கிட்டு போக்குவரத்து நெருக்கடியெல்லாம் நிறைய இருந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி மழை வந்தாலும் அவங்க வந்து உள்ளே வந்து இருக்கிற மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து அந்த பெரிய ஷெட் அடித்து ஒரு நல்ல ஒரு பராமரிப்பு பண்ணி இன்னைக்கு நல்ல நிலையில கொண்டு வந்திருக்காங்க. இந்த 5 வருஷத்துல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க. அப்புறம் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிறந்த விஷயம் என்னன்னா கல்விங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து பணமாக தான் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது. எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னாவே வந்து அரசு கல்லூரிகள் வந்து மிக குறைவு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ் தான் வந்து இன்னைக்கு இருக்குதுங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு சராசரி ஒரு மனிதர் வந்து தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா குறைந்தது வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் வந்து கல்லூரி தனியார் மையத்தில் வந்து படிக்க வைக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம திருச்செங்கோடு பகுதியில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் கலைக்கல்லூரியை வந்து கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு இடத்த பார்த்து அடுத்தது வந்து அந்த கல்லூரி வந்து முழுமையாக வந்து கட்டணுங்கிறது அது அடுத்ததோடைய எங்களோட எதிர்பார்ப்பு இந்த பகுதியில். ஆனால் உருவாக்குனது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான், அதை ஏற்றுக்கூடிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் கல்வி. அதை என்றைக்குமே நம்ம வந்து அதுக்கு உறுதுணையாக நிற்கணும். அந்த விஷயத்தை வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு. 5 ஆண்டு காலம் 50 ஆண்டு வளர்ச்சியை இவர் இந்த 5 ஆண்டு காலத்தில் கொடுத்துருக்காரு. யாரு? நம்ம தற்போதைய எம்எல்ஏ வருங்கால எம்எல்ஏ திரு ER ஈஸ்வரன் அவர்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு? இப்போ நான் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு வட்டூர் ஊராட்சி சேர்ந்தவன். எங்கள் ஊராட்சியில பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு காலத்தில் 13 கோடிக்கு நலத்திட்டங்களை செஞ்சிருக்காரு. என்ன ஊராட்சினா? வட்டூர் ஊராட்சிங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி, ரோடு, ஃபேப்ரிக் ரோடு, இந்த இலவச வீட்டுமனை பட்டா அதெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்து இருக்குங்க. அதே கலைஞர் ஆட்சி தான் அந்த இலவச வீட்டுமனையும் வந்துச்சு. அதே ஆட்சியில் தான் புது பட்டா வந்துச்சு. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா நிறைய இந்த 5 வருஷத்துல செஞ்சிருக்காருங்க. அட்டாசமாக செஞ்சிருக்காரு. இந்த ரோடெல்லாம் அவர் தான் போட்டு கொடுத்தாரு. இந்த பால் சொசைட்டி எல்லாம் அவர் இப்போ இந்த இதில் தான் போட்டு கொடுத்தாங்க. அது இல்லாமல் இந்த காட்டுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு பாருங்க ஒரு டேங்க் ஒன்று பெருசாக வேலையாகிருக்கும். இப்போ லாஸ்ட் டைமில் கூட எங்களுக்கு இந்த குடிநீருக்காக இப்போ லாஸ்ட்டாக ஒரு மோட்டரெல்லாம் கூட புதுசாக கொண்டாந்து இறக்கி கொடுத்துருக்காங்க. வட்டூர் பஞ்சாயத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடு வசதி பக்காவாக செஞ்சுருக்காங்க. மற்ற எல்லா வேலையும் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காரு. அது இல்லாமல் அவர் எம்எல்ஏ ஆஃபீஸுன்னா அங்கே நியாயம் கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு நிறைய பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட அந்த சமாச்சாரமே இதுவரையிலும் நாங்கள் காதில் கேட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். கண்டிப்பாக இந்த டைமு அவருக்கு அதான் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த மாற்றம் இல்லை. சிறப்பான பணி செஞ்சுருக்கார். எல்லா விதமான மக்களுக்கும் அவருடைய வேலை வந்து மிக கச்சிதமாக போய் சேர்ந்துருக்கு. இந்த பகுதியில் இருக்க உங்களுடைய அடிப்படை தேவையான பட்டா நிறைய பேருக்கு இல்லாத இருந்தது. அதெல்லாம் பட்டா அமைச்சு கொடுத்து மக்கள் நல்ல ஒரு தண்ணி அதிகமாக வந்த மழை காலத்தில் வந்து இப்போ 2-3 இடம் புறம்போக்கு நிலத்தில் வீடு இருந்தது. ஒரு 10-20 குடும்பத்துக்கு மேலெல்லாம் பட்டா வாங்கி வேற இடத்துக்கு அமைச்சு கொடுத்து அதுக்கெல்லாம் பட்டா வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாத இருக்குது. அதே மாதிரி குடி தண்ணி பிரச்சனையெல்லாம் ஒரு சில இடத்துல இருந்தது. இப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லா இவர் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. நல்ல ஒரு சிறப்பாகவே செயல்படுறாரு. நம்ம ஈஸ்வரன் அவர்களுக்கு உதயசீரன் சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை நான் வைக்கிறோம். ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாங்க. அவரும் புதுசாக வந்திருக்காரு. அவரும் வந்து எல்லா மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு அப்படின்னு அவங்க வில்லேஜ்ல எல்லாம் கொரோனா டைமில் நிறைய லாரி போட்டு நிறைய எல்லா மக்களுக்கு நிறைய சேவைகள்லாம் செஞ்சுருக்காருங்களா. அதனால நல்ல வாய்ப்பு இருக்குன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. தப்பு இல்லை. ஆனால் இவர் ஈஸ்வரனா நிறைய செஞ்சுருக்காரு. எம்எல்ஏ ஈஸ்வரனா நீட்டாக எல்லாம் செஞ்சுருக்காருங்க. ஆமாம், திருப்தியா இருக்கானு? திருப்தியாக இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த முறை வாக்களிக்க தயாரா இருக்கு? கண்டிப்பாங்க. நீங்களே சொல்லுங்க. இந்த முறை வாக்களிக்க இந்த முறை கண்டிப்பாக நல்ல முறையில் நம்ம பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நம்ம யாரையும் திங்க் பண்ணி அன்னைக்கு யோசனை பண்ணி கரெக்டாக செஞ்சிருவோம். அவ்வளோதான். அவர் மறுபடியும் வந்தாருன்னா அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துருவாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குதுங்க. அது இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க. ஏன்னா அதே மாதிரி இந்த முகூர்த்த நாட்கள்லாம் வந்து மேலே வண்டிகள்லாம் வந்து போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ரோப் கார் வந்துச்சுன்னா இன்னும் சௌரியமாக போயிடும். நல்லதா? அது நல்லதுதான். அது நல்ல திட்டம். அது நல்ல திட்டம். நீங்க சொல்லுங்க. சட்டமன்ற உறுப்பினரை பத்தி சொல்லுங்க. சிறப்பானவர். செயலாக்க செம்மல்னு கூட சொல்லலாம். அவரு மறுபடியும் வந்து எல்லாத்துக்கும் நல்லது வந்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது.
சாலை வசதிகள் பரவாயில்லைங்க, இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கொஞ்சம் குறுகிய சாலைகளா இருக்கிறத கொஞ்சம் மேம்படுத்தணுங்க இங்க உள்ள டவுன்ல மட்டும். இப்போ உள்ள டிராஃபிக் அதிகமா இருக்கு, அதுக்கு குறைக்கிறதுக்கு ஏதாவது வேலை பண்ணிருக்காங்க? டிராஃபிக் அதிகமா இருக்கிறதுக்கு சில இது பண்றாங்க. அப்புறம் ரிங் ரோட பத்தி சொல்லுங்க. ரிங் ரோடெல்லாம் நல்லா இருக்குங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள நான் சொல்றேங்க, டவுன் உள்ள வந்து கொஞ்சம் டிராஃபிக் அதிகமா இருக்குதுங்க. அது கொஞ்சம் சாலை வசதி அகலப்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆமாங்க, அதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரோப் கார் போகிற மாதிரி பேசியிருக்காங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல எனக்கு. பட் அது பார்த்து போடுறேன்னு வந்து பேசியிருக்காங்க. அது ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. மற்றபடிக்கு வேற என்ன சொல்ல, மக்கள் கிட்ட அவங்க ஈஸியாக வந்து ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, கனெக்ட் ஆகுறாங்க, ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஆனா உண்மையாவே இந்த ஊர்ல ரோடெல்லாம் எப்படின்னு இருக்கு, தரமா இருக்காங்க? ரோடில் பரவாயில்லைங்க. இப்போ கம்பேரிசன் பாஸ்ட் இயருக்கு வந்து இப்போல்லாம் ஓகே. பாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இந்த டைம் வந்து ரோடில் ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மின்சாரம்லாம் தொடர்ச்சியா இருக்கானே? மின்சாரம் அப்பப்போ இருக்காது, எந்த ஆட்சியினாலும் அது இருக்க தானே செய்யுது, அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, அவ்வளோதான் சொல்ல முடியாது. 5 ஆண்டு காலம் அவருடைய செயல்பாடை பார்த்து மக்கள் வாக்களிப்பாங்களா? இருப்பாங்க. அருண்ராஜ் கிட்ட வந்து விஜயகாந்துக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அந்த ஓட்டு அப்படியே மாறிச்சுன்னா ஈஸ்வரனுக்கு ரொம்ப சேலஞ்சிங் தான். விஜயகாந்த் இல்லை, விஜய் 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 ஈஸ்வரனுக்கு ரொம்ப சேலஞ்சிங் தான் அது. அப்படியா? ஆனால் வந்து ரொம்ப கம்மியான ஓட்டில் ஈஸ்வரன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா வெற்றி வாய்ப்பு இருக்குது. சாலையெல்லாம் எப்படியா இருக்கு? திருச்செங்கோடு நகராட்சி பார்த்தா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கிராமங்களும் நான் தெரியல போனது. அப்படிங்களா? சரி, எப்படி இந்த வாட்டி அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கியா? ஜெயிச்சு ஆகணும். ஏன்னா எவ்வளோ தூரம் செஞ்சவங்களும் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தாகணும் இல்லையா? சரிங்களா, அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். என்ன சின்னத்துல நிக்கிறாருன்னு தெரியுங்களா அவரு? அது போன டைம் என்ன கூட்டணி இருந்துக்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறேன். சரி, நீங்களே சொல்லுங்க என்ன சின்னம்னு. உதயசூரியன் நல்லா இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் பேரை சொல்லுங்க. ஈஸ்வரமூர்த்தி. ஈஸ்வரன். இந்த முறை அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி ஜெயிச்சுக்குவாரு. நீங்க உறுதியா இருக்கீங்க? உறுதியா என்ன இருக்கு. சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுங்க. நாங்க எப்பவுமே உதயசூரியனுக்கு தான் போடுறோம் ஆரம்பத்துல இருந்தே. இந்த தேர்தல்ல இப்ப நடக்கிற தேர்தல்ல அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அவருக்கான வாய்ப்புகள் அவருடைய நல்ல மனதுக்கு நல்லா கிடைக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். அவருடைய நல்ல மனது, நல்ல உள்ளம், அவர் செஞ்ச வேலைகள் அதெல்லாம் வந்து மக்கள் நினைச்சு பார்ப்பாங்க, கண்டிப்பாக நினைச்சு பார்ப்பாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மருத்துவமனையில இருக்கா? மருத்துவமனை இவர் பீரியட்ல கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு மருத்துவமனை. கோயில்ல அப்படியா இருக்கு? கோயிலில் நிறைய செஞ்சுருக்காங்க, இந்த தடவை நிறையாவே செஞ்சுருக்காங்க. இப்போ விஞ்சி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் பண்ணாரு, அதுக்குள்ள இப்படி வந்தாருன்னா மறுபடியும் செஞ்சுருவாங்க மலை கோயிலுக்கு. அப்புறம் என் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும், அது என்ன பண்ணாமல் இருக்கிறாங்க, கீழ் கோயில். அவ்வளோ. நீங்க சொல்லுங்க, இந்த முறை அவருக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு. இந்த முறை வாய்ப்பு நல்லா இருக்குங்க. நீங்க வாக்களிக்க தயாரா? தயாருங்க. அவரை தொடர்பில் எடுத்துக்கணும்னு சொன்னோம்னா, மக்கள் சந்திப்பை வந்து நிறைய பகுதிகளில் செஞ்சுருக்காரு. ஆனால் வந்து சட்டமன்றத்தில் போய் 135 தடவை வந்து நம்ம இந்த தொகுதிக்காக வந்து பேசியிருக்காரு. அது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு எம்எல்ஏங்கிறது வந்து நான் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன், இப்போ இருந்துட்டேன் அப்படிங்கிறத விட சட்டமன்றத்தில் போய் இந்த தொகுதிக்காக வந்து 135 முறை வந்து அவர் வந்து தன்னுடைய வருகை பதிவேட்டில் வந்து பதிவு பண்ணி அங்கே போய் உள்ளே போய் தொகுதிக்காக பேசியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயமா நினைக்கலாம். மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திருச்செங்கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 40 ஆண்டு காலத்தில் வந்து ஒரு வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களை விட இவர் வந்து ஒரு முழுமையான விஷயங்களை வந்து செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம், எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் செஞ்சிருக்காரு, செய்யலைன்னு சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. சட்டமன்ற வேட்பாளர் வந்து ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள். அவருடைய சின்னம் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாரு. அவர் உதயசூரியன் சின்னத்தில் வந்து வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்தி அவரை வந்து மென்மேலும் வளர வாழ்த்துக்கிறேன். வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்கு. அதுக்கு இவரு முழுக்க நம்ம எம்எல்ஏ தான் அதுக்கு முக்கிய காரணம். என்ன சொல்றாங்க? எல்லாரும் கண்டிப்பா டிஎம்கேக்கு தான் ஓட்டு. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நம்ம திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 320 கோடிக்கு மேல அவர் நலத்திட்டங்களை செஞ்சிருக்காரு. அது குறிப்பா சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், அர்த்தநாரீஸ்வரர் பெரிய கோயில், அந்த கோயிலுடைய தேர். அது என்ன சிறப்பு அந்த கோயிலுக்கு? அது பழமை வாய்ந்த கோயிலுங்க. பழமை வாய்ந்த கோயில் அந்த தேர் அதோட பழமை வாய்ந்தது. அந்த தேரே இப்போ ரிலீஸ் பண்ணி புது தேரை கொண்டு வந்திருக்காரு. ஆமா, பட்டா கொடுத்துருக்காங்க. பட்டாவை டூர் ஊராட்சிலேயே நிறைய பட்டா கொடுத்துருக்காங்க. பட்டாலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உதவின்னு போய் நின்னா கண்டிப்பாக செய்கிறார்.
அது நல்லா இருக்கு. வாங்கின மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? நல்லா ரொம்ப சிறப்பாக சந்தோஷம். அதெல்லாம் எத்தனை 20 வருஷம் 30 வருஷமா இல்லாமல் இருந்தவங்க இல்லையா, அது இன்னைக்கு அந்த 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 பேப்பர் கையில் கொடுத்தோன்னா அவங்க படுற சந்தோஷம் ரொம்ப 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 நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தண்ணீர் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இன்டீரியல் ஏரியாங்க, இது கொஞ்சம் ட்ரை ஏரியா இருந்தாலும் ஆத்தண்ணி வருது. போர் 2 போர் கனெக்ஷன் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி போயிட்டு இருக்கு. ஒன்றும் தொந்தரவான சமாச்சாரம் எதுவும் வேற இல்லை. என்ன நல்லா பண்ணிருக்காரு இன்னும் சிறப்பா? எப்படிங்க இந்த 5 வருஷம் இந்த 5 வருஷத்துல அதாவது டோட்டலா என்ன தேவையோ, முக்கியமானது என்ன, ரோடு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, இந்த மாதிரி தானே பெருசா இருக்கும். மின்சாரமெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் எந்த இதுவும் வரல. அதனால நல்லா சிறப்பா செஞ்சிருக்காரு. ஆனா கண்டிப்பா இந்த டைமும் வந்து அண்ணனுக்கு தான் வாய்ப்பு, அண்ணனுக்கு தான் நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண போறோம். அதுல எந்த மாற்றம் இல்லை. என்ன சின்னத்துல வாக்களிக்கணும்னு சொல்லுங்க. அண்ணா உதயசூரியன் சின்னம், உதயசூரியன் சின்னத்துல தான் கண்டிப்பா போட போறாங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. நல்ல நல்ல ஒரு சட்டமன்ற ஒரு உறுப்பினருங்க, அது வரல மன நிம்மதியா இருக்கு. எந்த ஒரு இது இல்லாம திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஹெச் எல்லாம் அவரு ஸ்டெப் எடுத்து கொண்டு வந்தது தான். இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு இது, அது நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ரோடு பைபாஸ், அவுட்டர் பைபாஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து கிடையாது தான் கிடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது பக்காவை போட்டு கிளியராக அவரை கண்டிஷன் வச்சிருக்காங்க. மிக சிறப்பான பண்ணிங்கண்ணா அண்ணனது. நிச்சயமா அண்ணன் தான் வருவார். வேண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும். தலை நிமிர்ந்த திருச்செங்கோடு தொடர் வளர்ச்சிக்கு ER ஈஸ்வரன் வேண்டும். மீண்டும் வாக்களிப்போம் உதயசூரியன்.